وقال لهم نبيهم and said to them, their prophet, verily Allah, verily sign of his kingship is that will come to you the ark. I mean, a suitcase, something like suitcase. In it is sakinatun, in it is tranquility, or you can call it as peace. Min rabbikum from your Lord. Baqiyatan. And the remnant, I mean, உருதுல சொல்ற தமிழ்ல சொல்ற அதே வார்த்தை பாக்கி. தமிழ்ல சொல்ல அதே வார்த்தை இந்த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் என்னது இந்த அரபி வேர்டு தான். பக்கியத்தன் எது பாக்கி இருந்துச்சோ வாட் இஸ் ரெமனன்ட் ஆர் வாட் வாஸ் லெஃப்ட் and remnant of what was left by the family of Musa alayhi salam and the family of Harun alayhi salam will carry the angels. Verily in that surely a sign for you if you are believers. கால இன்னும் அவர் கூறினார் அவர்களுக்கு கூறினார் அவர்களுடைய நபி நிச்சயமாக அல்லாஹ் அத்தாட்சி அவருடைய ஆட்சிக்கான அத்தாட்சி உங்களிடம் அதாவது வருவது ஒரு பேழை. பேழைங்கிறது கொஞ்சம் தமிழ் பழைய வேர்டு. பெட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெட்டி வருவது. அதில் என்ன இருக்கிறது? சக்கீனத்தின், அதில் இறைவனிடமிருந்து ஆறுதல் இருக்கிறது. இல்லாட்டி நீங்க மன அமைதி இருக்கிறது அப்படின்னு கூட சில பேர் என்னது டிரான்ஸ்லேட் பண்றாங்க. மன அமைதி இருக்கிறது. ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனிடமிருந்து பக்கியத்துன் இன்னும் மீதம் இருப்பது இல்லாட்டி பாக்கி இருப்பது. எதிலிருந்து விட்டு சென்றார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினரும் இன்னும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினரும். தஹ்மிலுஹு பிறகு அதனை சுமப்பார்கள் வானவர்கள். நிச்சயமாக இதில் திட்டமாக ஒரு அத்தாட்சி இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் இருந்தால் நம்பிக்கையாளராக. இதுக்கு முந்தைய ஆயத்தில் உங்களுக்கு தெரிய என்னது? அஹ் அல்லாஹ் அவர்கள் அரசரை கேட்டார்கள். அரசராக ஒருவர் என்னது நியமிக்கப்படுகிறார். அவருடைய பெயர் என்னது? தாலூத் என்ற அரசர் நியமிக்கப்படுகிறார். அதனை சர்ச்சைக்குள்ளாக்கிய பிறகு அவர்தான் அரசர் என்பதற்கான ஒரு அத்தாட்சி அல்லாவிடமிருந்து வரும் அப்படின்னு இந்த நபி சொல்கிறார். அந்த அத்தாட்சி என்னன்னா, இந்த 40 ஆண்டு காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என இருவரும் எனது இறந்து விட அவர்களிடம் என்னது ஒரு பெட்டி ஒன்று இருந்துச்சு. அந்த பெட்டி என்னன்னா அந்த நிறைய அதுல தஃசீல சொல்றாங்க. நம்ம வி கான் கெட் இன் டு டீடைல்ஸ். என்னது அதுல தான் என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெட்டின்னு சொல்றாங்க. அந்த பெட்டியில தான் என்னது மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கைகளால் எழுதின என்னது தோரா இருந்தது சொல்றாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் யூஸ் பண்ண சில திங்ஸ் இருந்துச்சு. இதனை பனி இஸ்ரவேலர்கள் ரொம்ப பொக்கிஷமாக என்னது அந்த பெட்டியை நினைச்சிருந்தாங்க. ஆனால் நடுவுல இந்த 40 ஆண்டு காலத்தில் சில பேட்டில்ஸ்ல சில போர்கள்ல அவை என்னது அந்த பெட்டி காணாமல் போய் விடுகிறது. இல்லாட்டி எதிரிகளால் என்னது களவாண்டப்பட்டு விடுகிறது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அப்படி காணாமல் போன அந்த அது போனதுல இருந்து இவர்களுக்கு ஒரு டிமாரலைஸ் ஆயிடுச்சு. அவர்கள் எதனை ரொம்ப பாக்கியமாக கருதியிருந்தாங்களோ பொக்கிஷமாக கருதினார்களோ அது போயிருச்சு. அது இருக்கும் வரைதான் நமக்கு என்னது வெற்றி கிடைக்கும்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நினைப்புக்கு ஏற்றாற் போலவே இவர்களுக்கு அதற்கப்புறம் எல்லாத்துலயும் தோல்வி கிடைச்சது. அந்த பெட்டி திருப்பி கிடைச்சிடாதான்னு அவர்கள் என்னது ஏங்கி கொண்டிருந்தார்கள். இப்ப அதனை தான் என்னது இந்த இந்த தூதர் சொல்கிறார், நம்ம ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருந்தோமே அந்த பெட்டி இப்பொழுது கிடைத்திருப்பது இவருடைய என்னது இவரை அல்லாஹ் அரசனாக ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான அத்தாட்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பெட்டியில் என்ன மன அமைதி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம எப்போதுமே நம்ம வீடுகளில் கூட அப்படி இருக்கும். எங்களுடைய தாத்தா யூஸ் பண்ணது பாட்டி யூஸ் பண்ணது இன்னும் வச்சிருக்கக்கூடிய இந்த வழிவகையா வச்சிருக்கக்கூடிய நகைகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டலான சீன். ஸோ அது போல தான் என்னது இங்கே சென்டிமெண்டலாக அவர்களுக்கு என்னது ஒரு மன ஆறுதல் அவர்களுக்கு வருகிறது. அதில் மீதம் இருந்தது எது மீதம் இருந்ததுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயன்படுத்திய அந்த பொருட்கள் இருந்தது. அதனை எனது வானவர்கள் சுமந்து வந்து உங்களுக்கு தந்திருக்கிறாங்களே, இதுதான் அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த தாலூத் அலைஹிஸ்ஸலாமை அரசராக ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இந்த மிராக்கிள்னா காட்ட வேண்டியதாக இருந்தது. எதற்காகன்னா இந்த தலைவர்களை பனி இஸ்ரவேலின் தலைவர்களை ஒத்துக்க வைப்பதற்காகங்கிற அந்த பேக்ரவுண்டை பார்க்கிறோம். somebody can present. Now the entire all the setup has been made. I mean, to these people cried out for asking for a leader, and then the leader has been appointed now. இதெல்லாம் எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா, to to wage a war against the people who are being the inhabitants of another the Palestinian region. So that is the agenda. So now the war has to be carried out now. So now this ayat forms a very important ayat for Islamic politics. I remember a statement from LK Advani also. Once it is in 90s,
where he made a statement that we are not concerned or bothered about or bothered about spiritual Islam. இஸ்லாம் சொல்ற ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் பத்தி எங்களுக்கு என்னது ஆட்சேபனை இல்லை. அதை அவர்கள் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லை. எங்களுக்கு எதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா பொலிட்டிக்கல் இஸ்லாம், இஸ்லாம் பேசக்கூடிய பாலிடிக்ஸ், இஸ்லாம் சொல்லக்கூடிய தலைமைத்துவம், அதற்கான தொண்டர்கள், அதை தான் நாங்கள் ரொம்ப எதிர்க்கிறோம்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இஸ்லாமிக் பாலிடிக்ஸ்க்கான ரொம்ப பேஸ் லைன் இந்த ஆயத்துல இருந்தா நீங்க எடுக்க முடியும். இந்த ஆயத்து என்னது கிவ்ஸ் அபவுட் ரூலிங்ஸ் அபவுட் ஹவு அ லீடர் ஹஸ் டு பி and what is the relationship between their followers. This can be in an office setup in a professional life in a social setup in an organization political parties in a running a government எல்லாத்துலயும் என்னது this இந்த அகமியத்தை தான் என்னது இஸ்லாம் என்னது டீச் பண்ணுது. So here we will see, then when set out Talut alayhi salam bijunudin with his forces. So now the army is marching forth now, and Talut alayhi salam is leading the army. He said, very important point, verily Allah will test you with a river. Paman shariba, then whoever drinks from it, then he is not from me. See the kind of rule that he makes. I am just asking you, Vamallam yatamhu, and whoever does not taste it, then verily he is from me, except whoever takes it with the hollow of his hand. My question is, here the leader, these people have been wandering in desert for so many years. If they see a river, what would be the attitude of people? And what will be the expectation of the general common masses? What this leader is ordering them to do, if people can put it on chat, and why he is differently ordering. Okay. Now, this is the order. The order he gives is that you will be coming across with the river. We are expected to cross the river now. Just looking at the river after a long desert journey, don't get into it and drink full of water. But except you are allowed only to take handful of water. That's all, not full. Why it is so? And this is the instruction of the leader. But then they drank it. But they disobeyed his statement, except few. This except few is available every time, every time. You maintain an organization, you run a charitable trust, you run a school, you run an big companies, you will find people who obeys to the commandments will be very few. And most of them are expected to disobey the leader. That's how has happened here, where he is making out an open statement that you are not supposed to drink it, because there is a psychology. People say, and a lot of medical practitioner also says, if you drink full of water, then you will become tired. Then you can't continue your journey. Then you people will become tired. And that he, as a leader, he could able to forecast. A leader is meant for that. He has to tell to his people, though it is opposite to the interest of the common masses. It's not that every time leader has to speak as per the interest of the masses, but he will be concerned on the agenda and the agenda he has set forth, or the vision that he has set forth for his entity. And here that's how it has happened. The agenda is larger. People may not agree to it, and it may not be in the interest of the people, but he puts forth some ruling which is exactly opposite to the interest of the people, and they were expected to follow it, but only few will follow. Every time it happens, 80-20 principle. Falamma. Then when he crossed it, now this person crossed it, and we were supposed to cross. And whoever, those who believed with him have crossed it, they followed his commandment, they could able to cross the river. But the people who had full of water, who drank full of water, they became very tired. They couldn't able to move a step, and they said like this. They said, La ta'aqatalana. No strength for this day. Be Jalut. They are sitting against a mighty king called Jalut and his forces, and we have no taqat today. And people in a planning meeting, in a discussion, in ideas, people will throw hundreds of statements. But when it comes to the day of implementation, you will find the same attitude with the people around us, where people will say, sorry, sir, I couldn't able to do. I have got this XYZ commitments, and family is not a living, my business is not a living. People will list their reasons, and they say exactly the same word. I have experienced this many, many, many times in my life. La taqat lana. No taqat for us. No strength for us this day against the Jalut and his troops.
and said, this is exactly the opposite of the character of believer. Wakala, he said, those who were certain that they are going to meet Allah, they will have this kind of attitude. Come in faithin. Every time when Islam has to encounter a mighty force, even today the world is having a lot of war, and it is fighting with Islam is fighting with giants of the world today. Even till date it happens. This is what is the supreme golden rule that Allah always maintained. How many of a small company, how many of a small troop has overcome a large troop throughout the world history? Only few are expected to win the mighty company by the permission of Allah. Even with the ruling party of India that we have today, even it might look very big, very big, very big, it is bloating, but a small troop working sincerely is sufficient to overthrow all these things. That's what is the lesson Allah derives at. And how many of a small company or how many of a small troop has overcome a bigger Okay. company, I mean bigger troops or bigger group by the permission of Allah. Only thing that Allah expect, Allah gives the victory to the smaller people. It is not on the numbers, கல்லுப்பு not on மட்டும் the பறக்கும்போது numbers, கொண்டு வந்து. but on the quality. But Allah expects one quality, that Allah, so that the support of Allah will come. Wallahu ma sabrin, and Allah with those who are patient ones. யாரு patient ones? Patient ones இந்த ஆயத்திலிருந்து நீ definition எடுத்தா first one. They obey to the commitments they have given to the leader. And they agree, if they have agreed on some terms, they adhere to it. Second one, though it is against their opposite, and they keep up the commitment that they have given, and whatever be the problems, they will remain steadfast. They are not influenced by the numbers. Many times you will find absentees in our meetings, absentees in while executing the ideas, but it is very common. And only thing is people who remain steadfast and who are consistent in their works with along with them, Allah is telling that Allah is supporting those patient ones. பலம்மா பிறகு புறப்பட்ட பொழுது தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைகளுடன் புறப்பட்ட பொழுது கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஒரு ஆறை கொண்டு. அந்த அந்த லீடரால் என்ன செய்ய முடியுது? ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. பின்னாடி வரக்கூடிய அந்த ப்ராப்ளமை முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த ட்ரூப்புக்கு என்ன செய்ய முடியுது? கைட் பண்ணவும் முடியுது. நீங்கள் இப்படி நடந்துக்கங்கன்னு அவரால் அட்வைசரி ரோல் பண்ண முடியுது. பட் ஹி டசன்ட் கம்பல் எவ்ரிபடி டு டூ இட். ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் தி அட்வைஸ் அண்ட் ஹி இஸ் டெல்லிங் விச் இஸ் த பெஸ்ட் ஐடியா டு ஃபாலோ. எது பெட்டரா செஞ்சிருக்கலான்னு அவர் ஹி இஸ் கிவிங் ஹிஸ் ஒப்பீனியன் அண்ட் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி, அவர் தன்னுடைய என்னது உத்தரவை என்னது பிறப்பிக்கிறார். பிறகு ஆகவே எவர் அதிலிருந்து குடிக்கிறாரோ பிறகு அவர் நம்மை சார்ந்தவராக இருக்க முடியாது, அவர் மூமினாக இருக்க முடியாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்றாரு. வமல்லம் ஏத்தாமு, பிறகு எவர் சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவராக இருப்பார், தவிரவே எவரேனும் கையளவு அள்ளினாரை தவிர. ஸோ கையளவு தனது கரத்தால் என்னது அள்ளினால் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல குடிப்பதற்கு என்னது அவருக்கு அனுமதி இல்லை. ஆனால் இவருடைய இதற்கு மாறு செய்தார்கள். பிறகு என்னது குடித்தார்கள். அதிலிருந்து தவிரவே குறைவானவர்களை தவிர அவர்கள் இருந்து பலம்மா, பிறகு அவர்கள் கடந்த நேரிட்ட பொழுது அவரும் அவருடன் கடந்த பொழுது அவரும் இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவருடன் அவர்கள் ஆரை கலக்க முடிஞ்சு, ஆனால் இவர்களால் என்னது ஆரை என்னது கலக்க முடியல. அவர்கள் கூறினார்கள், நாங்கள் சக்தி பெறவில்லை, லா தாக்கத்திலனா இந்த நாளில் ஜாலுதுக்கு எதிராக, அவனுடைய படைகளுக்கு எதிராக. எதற்காக அரசர் வேணும்னு நீங்க கேட்டீங்களோ, எந்த படைக்கு எதிர்ப்பாக செயல்பட வேணுங்கிறதுக்காக திட்டம் திட்டினீங்களோ, அரசர் அப்பாயின்ட் பண்ண சொல்லி கேட்டீங்களோ, தூதர்கிட்ட கெஞ்சினீங்களோ, ஆனா அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கான நாள் வந்தா பீப்புள் என்னது என்னது புறமிதுகிட்டு ஓதுவார்கள். இதெல்லாம் என்னது புறமிதுகிட்டு ஓடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்கள் பட்டியல இந்த பட்டியல சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருக்கான சூழல் ஏற்பட்டு அதுல புறம்பெதுகிட்டு ஓடுறது. அங்கே வார் அப்படின்னா இன்னைக்கு என்னது நிறைய கமிட்மெண்ட்ஸ் இஸ்லாமுக்காக நாம் கொடுக்கிறோம். ஆனால் அந்த கமிட்மெண்ட் செய்யறதுக்கான அந்த நாள் வந்து அதை செய்கிறோமா, இல்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பல்வேறு என்னது சாக்கு போக்குகளை சொல்றோமாங்கிறதெல்லாம் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய படிப்பனைகள். கூறினார்கள், எவர்கள் நம்பி இருக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாவை சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் குறைவானவர்கள் தான் என்னது ஜாலூத் என்னது பெரும் படையை
போரிட போனார்கள். அவர்களுக்கு ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கை இருந்தது. எத்தனை சிறிய கூட்டங்கள், எத்தனை சிறிய கூட்டம் வென்றிருக்கிறது அதிகமான கூட்டத்தை. வரலாறு முழுக்க நீங்க அதை பார்க்கலாம். சின்னஞ்சிறு படை பெரும் படைகள் என்னது வீழ்த்தியிருக்கிறது. பீதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. பிறகு மேலும் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இங்க பொறுமைக்கான டெஃபனிஷனை இந்த ஆயத்துல இருந்து எடுக்க முடியுது. நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை, கொடுத்த உத்தரவாதத்தை என்னது பேணுவது, நீங்கள் உங்களுடைய தலைவருக்கு என்னது கீழ்ப்படிவது, அல்லது குழுவோ தலைவருக்கோ அமைப்புக்கோ என்னது கீழ்ப்படிவது. பிறகு அந்த ஆக்டிவிட்டி செய்வதற்கான நாள் வந்தா எந்த சுணக்கமும் காட்டாமல் நமக்கு விருப்பத்துக்கு எதிராகவே இருந்தாலும் சரி அதை என்னது அமல்படுத்துவது, இத்தாச் செய்வது, இவைகள் எல்லாம் என்னது பொறுமையாளர்களுக்கான டெஃபினிஷனாக இந்த ஆயத்தில் என்னது நம்மளால் பார்க்க முடிகிறது. somebody? Yeah, Yusuf, please. Yeah, Yusuf, please. Yeah, please, Yusuf. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الأرض ولكن الله ذو فضل على العالمين تلك آيات الله نتلوها عليك بالحق وإنك لمن المرسلين. And when they went forth to Jalut and his troop, they said, Our Lord, power on us, patience, and make firm our feet, and help us against the people who are disbelieving. So they defeated them by the permission of Allah and killed Dawood, Jalut, and gave him Allah the kingdom and wisdom and taught him that which he willed. And if not, repelling Allah, the people, some of them with others, surely would have corrupted the earth. And but Allah is the possessor of bounty upon the worlds. These are the verses. These are the verses of Allah. We recited them upon you with the truth. And verily, you are surely from the messengers. Yeah, I think Yusuf has covered the next ayat, so I don't have much to say on this. This why this entire narration is being told to Prophet Sallallahu Alaihi Wasallam at this point in time. இந்த பாயிண்ட் இன் டைம் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு போய் சுமார் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் என்னது இந்த ஆயத்துக்கள்லாம் இறங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் என்னது இது போல என்னது மக்காவிலிருந்து என்னது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இங்கே மதினாவிற்கு வந்த பிறகு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது மன்னராக ஆக்கப்பட்டிருக்கிறார், அரசராக ஆக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு கீழ் என்னது சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இவர்களும் என்னது இப்பொழுது போர் புரிவதற்கான சூழல், போர் மேகங்கள் என்னது மதினாவை சுற்றி வருகிறது. இப்ப எந்நேரமும் என்னது மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கும் மதினாவில் இருப்பவர்களுக்கும் போர் எப்பொழுதும் மூழலாம் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வரலாற்று பின்னணியை என்னது சொல்லி காட்டுகிறான். ஏன் சொல்லி காட்டுறான்? நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க? இப்போ இந்த வரலாற்று பின்னணியில் இருந்தவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எப்படி தங்களுடைய தூதர்களுக்கு நடந்தார்களோ அப்படி நடந்துக்க போறீங்களா? இல்லை இந்த தூதருக்கு இந்த போர் வரக்கூடிய இந்த போரில் நீங்கள் இந்த தூதருக்கு முழுமையான சப்போர்ட் செய்ய போறீங்களாங்கிற அந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இந்த ஆயத்துகள் எல்லாம் என்னது சஹாபாக்களுக்கு இருந்ததாக நிறைய வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். எல்லாம் என்னது இதோடு நம் ஜூஸ் 2 இன்று நிறைவு பெறுகிறது. எப்படி எல்லாம் இந்த 2 ஜூஸ்களை நிறைவு பெறுவதற்கெல்லாம் உதவி செய்தான், இது போல பாக்கி இருக்கக்கூடிய ஜூஸ்களையும் எல்லாம் நிறைவு செய்வதற்கு என்னது எல்லாம் உதவி செய்யட்டுங்கிற துவாவோடு will commence with the next series of ayahs and juice 3 starts here. tilka rasul and இதோட டைமென்ஷனே அப்படி எவ்ரி ஜூஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் that Allah keeps talking and this is entirely new discussion.
Jews through will be, it will not be, no two Jews will be same. அதோடைய நேச்சர் ஆஃப் தி வே it has been presented will be keep varying and very dynamic, very colorful, you will find it. And this juice is also very important juice of the Quran. Tilka Rasul, these are the messengers, we preferred some of them over the others. Among them, man kallamalla, there are some messengers, there are a lot of messengers who have come. There are some messengers who spoke with Allah. I want you people to give a guess who is that person. Warafa. And he raised some of them over, some of them in degrees. There are different categories of degrees of prophets who were there. Wa'ataina, when you consider with Isa alayhi salam, son of Maryam, we gave him with clear proofs and we supported him with Ruhul Qudus. Who is this Ruhul Qudus? So, Walau Allah. And had willed Allah, not they would have fought each other from after them, from after them, from after what came to them of clear proofs. These two prophets, who is the pioneer, and people, and you know this, Musa alayhi salam, and people have splitted and followed, carved out a new religion called Judaism. And with Isa alayhi salam, people have carved out a new religion called Christianity. Actually speaking, if these people would have really followed the message that these messengers have given, then they would not have fought each other from after what came to them of clear proofs. But what happened after these prophets left the world? They differed. That has happened. They had a lot of difference of opinion. How many theories you will find? How many versions of Bible you will find? Among them, man amana, and then some who believed among them, and some who disbelieved. And if willed Allah not, they would have fought each other. And but Allah does whatever He intends, and Allah allowed this to happen. And this keeps fighting, keeps happening till the end of Qiyamah. தில்கு ரசூல், அந்த தூதர்களை நாம் மேன்மைப்படுத்திருக்கிறோம், ஒரு சிலரை ஒரு சிலரை விட. அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறான். ஆனால் மூமினாக நாங்கள் என்னது வித்தியாசம் காட்ட மாட்டோம். எல்லா தூதர்களையும் என்னது நாங்கள் ஒன்று போலதான் பாவிக்க போகிறோம். அவர்களில் எவர் சிலர் என்னது எவர் பேசினாரோ அல்லாவிடம், பிறகு அல்லாஹ் உயர்த்தினான் அவர்களில் சிலரை, பதவிகளில் அல்லாஹ் உயர்த்தினான், தரஜாவில் உயர்த்தினான். இன்னும் நாம் வழங்கினோம் ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு, மரியமுடைய குமார ஈசா அலைஹிஸ்ஸலாமிற்கு தெளிவான அத்தாட்சிகளை. இன்னும் அவருக்கு உதவினோம் ரூஹுல் குதூஸின் மூலமாக, எல்லாரும் சொல்லிக்கோமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அவருக்கு என்னது உதவிகள் செய்யப்பட்டது. பிறகு நாடு இருந்தால் அல்லாஹ் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் எவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தார்களோ, இந்த நபிமார்களுக்கு பின்னால் பின்தொடர்ந்தவர்கள் சண்டையிட்டு இருக்காம என்னது ஒரே ஒற்றை ஓரிரு கொள்கையில் இருந்திருக்கணும். அவர்களுக்கு பிறகு அவர்களிடம் வந்தது, அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு என்றாலும் அவர்கள் வேறுபட்டார்கள். பிறகு அவர்கள் இருந்து எவர் நம்பிக்கை, சிலர் என்னது நம்பிக்கை கொண்டார்கள், சிலர் நம்பிக்கை கொள்ள, சிலர் நிராகரித்தார்கள். இன்னும் நாடி இருந்தால் அல்லாஹ் அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை என்னது செய்வதாக இருக்கின்றார். யா somebody final ayat. Ya ayyuhallazina amanu, O those who believe. So this is the past, the immediate to a kaum which has left this world, how they have misbehaved with their prophets, and what difference of opinion has came up after the passing of the prophets. Allah has highlighted now. Now, as a believers, what you are expected to do now? You can't just be in a comfortable zone. Oh, those who believe, அன்ஃபிகு ஸ்பெண்ட் ஃப்ரம் வாட் வி ஆர் ப்ரொவைடட். இங்கே வெறுமனே தர்மம் செய்யுங்கள்னு ஜனங்க என்னது சுருக்கிடுறாங்க. இது தர்மம் மட்டும் இல்லை, இட் இஸ் ஸ்பெண்டிங் எவ்ரி திங். இங்கே ஸ்பெண்டிங் வாட் வி ஆர் ப்ரொவைடட். ரிசிக் அப்படிங்கிற வேர்ட் இட்ஸ் a very comprehensive word in Arabic language, which means it includes your time, your money, your skills, your talents, your influence, and then your people, your contacts, and your statements, and your physique, and your presence. All that is included. All that is rizq. All that is rizq. And you have to spend everything for the cause of Islam. You are expected to spend from what are all things that Allah has provided, your vehicles, your knowledge, all that has to be spent for the cause of Islam. Before that, and from before that comes to you a day, four things Allah speaks about that day.
One is la bayun. There will not be any bargaining. So you are, as a believer, you are expected to use all these things for the cause of Islam, for the improvement of Islam, or to stabilize Islam, and to support Islam. And la bayun fihi, and no bargaining in it. On that day, there will not be any bargaining. This day refers to what? Somebody can put it on chat. Wala khullatin. There will be no friendship on that day. There nobody will support you. Third, wala shafaatun, and there will be no intercession. Nobody will come and advocate for you. Well, kafirina, and for the disbelievers, they will be they are the wrongdoers. They have done a great error, and they will be the wrongdoers on the day of Qiyamah. Yeah. யா யுல்லசீன ஆமனு, ஓ நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தர்மம் புரியுங்கள் சொன்ன செலவு இழுயுங்கள். எவற்றையெல்லாம் நாம் வழங்கியிருக்கிறோமோ, எவற்றையெல்லாம் வழங்கியிருக்கிறோம்னா உங்களுடைய திறமை, உங்களுடைய உங்களுடைய பணம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய ஸ்பியர் ஆஃப் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்னா, நீங்கள் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நீங்கள் சொன்னால் யார் கேட்பாங்க? அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸை, உங்களுடைய தொடர்புகள், எல்லாவற்றையும் நீங்கள் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக நீங்கள் செலவு பண்ணணும். எதற்கு முன்னால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு முன்னால் உங்களுக்கான ஒரு நாள் வரும் வரை. இதனை இந்த இந்த தந்திரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதுல ஒரு போர்ஷன் என்னது? இஸ்லாத்துக்காக நீங்கள் செலவழித்தே ஆக வேண்டும். என்ன? எதற்கு முன்னால்? வருவதற்கு முன்னால் ஒரு நாள். இந்த நாள் தான் அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னால். அந்த நாளில் எந்த விதமான வியாபாரமும் இருக்க போவதில்லை. அதில் இதை கொடுத்துட்டு அதை மாத்திக்கலாம், அதை கொடுத்து இதை மாத்திக்கலாம், எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. எந்த நட்பும் என்னது உங்களுக்கு இருக்காது. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். வலா ஷஃபாத்துன், யாரும் பரிந்துரை பேச மாட்டாங்க. வல் காஃபிருன, மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களே எனது அநியாயக்காரர்களாக அன்றைய தினம் பார்க்கப்படுவார்கள். இதுக்கப்புறம் மிக பிரபலமான சு- ஆயத் ஆயத்துல் குர்சி. இன்ஷல்லா திங்கட்கிழமையிலிருந்து அந்த செய்தியை நாம் பார்க்கவிருக்கிறோம். Somebody can present, with that we can close the day.